கர்த்தரும் இரட்சகரும் நம்முடைய பிரதான போதகருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்ற தலைப்பிலே 2025ஆம் ஆண்டு கருப்பொருளாக கொண்டு இதுவரை வாரம் ஒரு செய்தியாக 16 செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். இன்று 17வது செய்தியாக உங்கள் முன்பு நான் கொண்டு வந்திருக்கிற தலைப்பு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. இயேசு கிறிஸ்து இதை குறித்து மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே அவர் பேசுகிற அந்த காரியத்தை உங்கள் முன்பதாக தலைப்பாக நான் கொண்டு வருகிறேன். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் என்று அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இந்த மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. பரிசேயரை குறித்து அவர் அந்த இடத்துல கண்டனமாக கண்டித்து பேசுகிற ஒரு காரியம், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள் என்று பரிசேயரை பார்த்து அவர் கேட்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், வெளியே அவர்கள் அப்படியாக இருக்கிறார்கள், பார்ப்பதற்கு பிரகாசமாகவும் எந்த கரையுமின்றி அவர்கள் பரிசுத்தத்தை அணிந்திருப்பது போல அவர்கள் மற்றவர்களுக்கு காட்சி அளிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வெள்ளை நிறத்தை மக்கள் பார்க்கும் பொழுது தூய்மையானவர்களாக அவர்கள் எண்ணுகிறார்கள், பாவமற்றவர்களாக அவர்கள் எண்ணுகிறார்கள், பரிசுத்தவான் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் அது வெளித்தோற்றம் மாத்திரமே. ஒரு கல்லறையைப் போல வெளியே அலங்காரமாக்க அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். வேதபாரகரும் பரிசேயரும் வெள்ளை அடிக்கப்பட்ட நேர்த்தியான கல்லறைகளைப் போல வெளியே மிகவும் அழகாக தெரிகிறார்கள். ஆனால் உள்ளேயோ எல்லா அசுத்தங்களாலும் நிறைந்திருந்தார்கள். அவர்களை தொடுகிற அனைவரும் தீட்டுப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை அவர் அங்கு பேசுகிறவராய் அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எருசலேமிலே நான் போயிருந்த பொழுது, கல்லறைகளை நான் கவனித்த பொழுது மிக அழகாக நேர்த்தியாக அவைகள் ஜோடிக்கப்பட்டு முழுவதும் வெள்ளை அடிக்கப்பட்டு பார்ப்பதற்கு பிரகாசமாய் அழகாக அது காணப்பட்டது. இன்றும் நீங்கள் அதை பார்க்க முடியும். இன்டர்நெட்டிலே நீங்கள் அதை கவனிக்கலாம். இப்பொழுது மிக சுலபமாகிவிட்டது. நேரடியாக போய் தான் பார்க்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நீங்கள் வலைதளத்திலே தேடினாலே இவைகளை மிக அற்புதமாக அழகாக நாம் கண்கூடாக பார்க்க முடியும். மேலும் அவர்களுடைய ஒரு பாரம்பரியம் என்ன என்று சொன்னால், வருடத்திற்கு ஒரு முறை அந்த கல்லறைகளை வெள்ளை அடிப்பார்களாம். அது அவர்களுடைய பாரம்பரியமாக இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை அந்த கல்லறைகளை வெள்ளை அடித்து அதை சுத்தமாக செய்து வைப்பார்கள். ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இருந்த கல்லறையைப் போல இப்பொழுது நாம் பின்பற்றுகிற கல்லறை முறை அல்ல. நன்றாக நீங்கள் அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பேசிக்கொண்டிருக்கிறது கல் அறை, அதாவது கற்களால் ஆன அறை. நீங்களும் நானும் இந்த காலங்களிலே பயன்படுத்துகிற காரியம் கல்லறை அல்ல, அது மண் அறை. மண்ணிலே நாம் குழி தோண்டி மரித்தவர்களை புதைத்து மண்ணை அதிலே நாம் மீண்டும் மூடிவிடுகிறோம். சுமார் 5-6 மாதங்கள் கழித்து அந்த பெட்டி முழுவதுமாக நீர்த்து போய், சரீரம் உடலெல்லாம் நீர்த்து போய், அதில் உள்ள இடைவெளியிலே மேலே இருக்கிற மண் கீழே அமிழ்ந்து பள்ளமாகி அதை மீண்டும் அதை நிரப்பி அதுக்கு பின்பு மேலே கல்லறையை கட்டி அதை மூடிவிடுகிறார்கள். அதை நாம் கல்லறை என்று நாம் அழைத்தாலும் உண்மையிலே அது கல்லறை அல்ல, அது மண்ணறை. ஆனால் நாம் கல்லறை என்று சொல்லி பழகிவிட்டோம்.
இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே பேசப்பட்ட, வேதாகம காலங்களிலே பேசப்பட்ட கல்லறை என்பது மலையிலே குகையாக வெட்டி எடுப்பார்கள். மலையிலே அதை வெட்டி ஒரு குகையாக வெட்டி அறையாக அதை செய்து உள்ளே கொண்டு போய் சரீரத்தை வைத்து விடுவார்கள். வெளியே வந்து அந்த துவாரத்தை இன்னொரு கல்லை வைத்து மூடுவது அவர்களுடைய பழக்கம். இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையை நான் போய் சென்று பார்த்த பொழுது அப்படியான ஒரு கல்லறை, அதை போலவே அநேக கல்லறைகள் அங்கு இருக்கிறது. எல்லா கல்லும் மூடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு மலையை எடுத்து அதை குடைவார்கள், அதை வெட்டி எடுப்பார்கள். மலையை வெட்டி எடுத்து உள்ளே ஒரு குகையை போல செய்து அதிலே படுக்க வைப்பதற்கு ஒரு இடமாக வைத்து அதை செய்வார்கள். அந்த கல்லறையில் போய் யாராவது மரித்து விட்டால் அவர்களுடைய கல்லறையிலே நீங்கள் போய் அதை வைத்துவிட்டு அதற்கு அருகாமையிலே வாசனை திரவியங்கள் எல்லாம் வைத்துவிட்டு அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். இதில் இன்னொரு வசதி நிறைந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கதவு வாசல் வழியாக உள்ளே பிணத்தை எடுத்து கொண்டு போய் வைப்பதற்கு ஒரு வகையாகவும், அருகாமையிலே வாசலுக்கு அருகாமையில் ஒரு சின்ன துவாரம், ஒரு ஜன்னலை போல அதை வெட்டியும் வைக்கிற பழக்கம் உண்டு. பெரிய கல்லை பிரட்டி உள்ளே போய் அந்த வாசனை திரவியங்களை வைப்பதை காட்டிலும் இந்த சிறு துவாரம் வழியாக அல்லது ஜன்னலை போன்று வெட்டி வைத்த சிறிய இடைவெளி வழியாக வாசனை திரவியங்களை அங்கு வைத்து அவர்கள் தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தி அழுது கொண்டு திரும்பி வருகிறது பழக்கமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சம்பவத்தில் கூட 3வது நாள் கல்லறைக்கு போகும்படி வாசனை திரவியங்கள் எல்லாம் ரெடியாக வைத்து கொண்டு மகதலேனா மரியாள் கல்லறைக்கு போவதற்கு ரெடியாக இருந்த அந்த சூழலையும் வேதாகமத்திலே நாம் படிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கல்லறை இறந்ததற்கு பின்பு வெட்ட முடியாது. ஆகவே உயிரோடு இருக்கும் பொழுதே அதை வாங்கி வைத்து விடுவார்கள். தன்னுடைய கல்லறையாக, தன்னுடைய குடும்ப கல்லறையாக அதை வெட்டி வாங்கி வைப்பார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு யோசேப்பு என்கிறவனுடைய அந்த கல்லறை அங்கு கிடைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த ஒரு பாக்கியத்தை அவர் இன்னொருவருடைய விளையாட்டாக சொல்லுவார்கள். யோசேப்பும் வந்து அதை இலகுவாக கொடுத்து விட்டார். காரணம், அவருக்கு தெரியும் இந்த கல்லறை நமக்கு திரும்ப வந்துவிடும், 3ஆம் நாள் அது காலியாகிவிடும் என்று. அது ஒரு விளையாட்டாக சொல்லுகிறார்கள். அவர் நினைத்தது போல அது உண்மைதான். இயேசு கிறிஸ்துவுக்கு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தன்னுடைய கல்லறையை அவருடைய சரீரத்தை வைப்பதற்கு கொடுத்தார். 3ஆம் நாள் அந்த கல்லறையை காலி பண்ணிவிட்டு அவர் வெளியே வந்து விட்டார். உயிரோடு இருக்கும் பொழுதே தங்கள் கல்லறைகளை அவர்கள் வெட்டி செய்து தயாராக வைத்திருக்க வேண்டும். அந்த கல்லறையிலே தான் அவர்கள் மரித்த பொழுது அவர்களை அடக்கம் செய்வார்கள். இது அவர்களுடைய வழக்கமாயிருந்தது. இப்போது இந்த கல்லறையை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். நீங்கள் கல்லறைகளைப் போல வெள்ளை அடிக்கப்பட்டவர்களாய் மிக அற்புதமாய் வெளியே பார்ப்பதற்கு அழகாக நீங்கள் தெரிந்தாலும், உங்களிடத்தில் யார் வந்து உங்களை தொடும் பட்சத்திலே, உங்களோடு பழகுகிற பட்சத்திலே, உங்களோடு உலாவுகிற பட்சத்திலே, உறவாடுகிற பட்சத்திலே தீட்டுப்படுத்தி விடுகிறீர்கள். உங்களுடைய எண்ணங்களாலே, உங்களுடைய செயல்பாடுகளினாலே அவர்களை தீட்டுப்படுத்தி விடுகிறீர்கள். நீங்கள் உள்ளத்திலே எல்லா அழுக்கும் கொண்டவர்கள். ஒரு கல்லறைக்கு உள்ளே நீங்கள் போன பொழுது என்ன நடக்கும்? நாற்றம் இருக்கும், சதை பீய்ந்து கிடக்கும். உள்ளே அதை தொடுகிற அத்தனை பேரும் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே, நியாயப்பிரமாணத்தின்படி அதை தொடுகிறவர்கள் தீட்டுப்படுத்தப்படுகிறார்கள். அது நியாயப்பிரமாணத்தின் காலம், இப்பொழுது அல்ல. வரி வசூலிப்பவர்களானாலும் பாவிகளானாலும் அவர்களை குறித்து இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்த பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர் பாவிகளோடு உட்கார்ந்துருக்கிறாரு, ஆயக்காரரோடு உட்கார்ந்துருக்கிறாரு, இவர் வந்து தீட்டுப்பட்டவர், இவர் வந்து பாவி என்று இயேசு கிறிஸ்துவை சொன்னார்கள். ஆனால் இவர்களோ எவ்வளவு பெரிய மோசக்காரர்கள் என்று இயேசு கிறிஸ்து அங்கு சொல்கிறார்.
வரி வசூலிப்பவர்களாலும் பாவிகளாலும் அவர்கள் மாசுபடுத்தப்படுவார்கள் என்ற பயத்திலே அப்படிப்பட்டவர்களோடு உறவு கொள்ளாத மனிதர்களுக்கு தங்களை பரிசுத்தவான் என்று காட்டிக்கொள்வதற்காக பக்கத்தில் வராத தூரமாக நில்லு என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு நடைமுறையை பின்பற்றி கொண்டிருந்த அந்த மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு கடுமையான ஒரு வாக்கை அவர் அங்கு கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். அவர்களுடைய வெளிப்புற நடத்தை நன்றாக தெரிந்தது. அப்படியே எப்போ பாரு மோசே நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுகிறது, அதை பரிசுத்தமாக நாங்கள் நடக்கிறத உட்கார்ந்தா கூட அதெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு தான் உட்காருவாங்களாம். பைபிள் அதெல்லாம் இருக்குது. ஒரு வீட்டில் உள்ள நுழையும் பொழுது காலெல்லாம் கழுவி அப்படியே பரிசுத்தமாக, யாரும் பக்கத்தில் வந்துடக்கூடாது, பக்கத்தில் தொட்டுறக்கூடாது, சாப்பிட்றத அவங்க எப்படி சமைச்சாங்களோ தெரியல, பயங்கர ஆச்சாரமாக காட்டிக்கிறது. அப்படி பரிசுத்தமாக தலையை நிமிர்ந்துக்கிட்டு தான் வர்றது. இப்போவும் அது மாதிரி நடக்குது. இப்போ நம்ம பார்க்குறோமே. இதில் எனக்கு தெரிந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 16 வருஷத்துக்கு முன்னாடி கருங்கல் அப்படின்னு ஒரு இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு சபையில் செய்தி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு மனிதர் தன்னுடைய ஊழியக்கார இடத்துல கேட்குறாரு, ஐயா எல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்போது இவர் சொல்கிறாரு, நாங்கள் கல்லறைக்கெலாம் வரமாட்டோம், நீங்களே ஜெபம் பண்ணிக்க, நீங்களே பார்த்துருங்க அப்படின்னு. என்னென்னா தீட்டுப்பட்டுருவாராம். நான் அவரை சொன்னேன், அது எங்கே போட்டிருக்கு பைபிளில் அப்படின்னு. அவர்கிட்ட நான் அதை விளக்கி சொல்ல வேண்டியிருந்தது. என்னென்னா, இந்த பரிசேயத்துவத்துக்குள்ளே தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற அநேகர் இன்று இந்த காலங்களிலே அப்படி பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். வெளியே பயங்கர பரிசுத்தம், எப்போ பாரு பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், உட்கார்ந்தா ஸ்தோத்திரம், எந்திரிச்சா ஸ்தோத்திரம், நிமிர்ந்தா ஸ்தோத்திரம், ஏப்பம் விட்டா ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். என்னென்னா எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்னு சொன்னாராம். அவர் என்ன நோக்கத்தில் சொன்னார், இவனுங்க என்ன நோக்கத்துக்கு செஞ்சிட்ருக்கிறாங்க? அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிற ஒரு காரியம். கீழ்ப்படிதல் கிடையாது, சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. இதுதான் சத்தியம் என்று சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படிய மனமில்லை. தங்கள் கொள்கையிலே பற்றி கொண்டு தங்களுடைய கொள்கையிலே வைராக்கியமாக இருக்கிற அந்த ஜனங்கள் இந்த வேதாமத்தில் சொல்லப்பட்ட பரிசேயரை போலவே வெளியே மக்களுக்கு பரிசுத்தவான்களாகவும் உள்ளேயோ எல்லா அசுத்தங்களினாலும் கீழ்ப்படியாமையினாலேயும் வேதத்துக்கு விரோதமான காரியங்களிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு மற்றவர்களையும் பாவத்துக்குள்ளே தள்ளுகிற ஜனங்களாகவே இருப்பதை இந்த வசனத்தை ஒப்பிட்டு நாம் இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்குள் இருக்கும் அழுக்கு பொருத்தமாக சித்தரிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? அவருடைய இருதயங்கள் பாசாங்கு செய்வதாய், பொறாமை நிறைந்ததாய், பெருமை நிறைந்ததாய், காமம் நிறைந்ததாய், தீமை எல்லாம் நிறைந்து உள்ளே இருக்கிறது. வஞ்சகமான பேச்சுக்கள், தந்திரமான பேச்சுக்கள், எப்படியாவது யாரையாவது தங்களுடைய வலைகளிலே இழுத்து விட வேண்டும். பயங்கர பிரசங்கமாக இருக்கும். பேச்சை கேட்டால் மேடையில், ஐயோ இவரை விட பரிசுத்தவான் இல்லை, இயேசு கிறிஸ்து மேலேருந்து வந்தார்னா இவரை தான் முதல்ல கூப்பிடுவாருங்கிற அளவிற்கு பரிசுத்தத்தை வாயிலே காண்பித்து செயலிலோ உள்ளத்திலோ எல்லா அசுத்தங்களும் நிறைந்திருக்கிற ஒரு மனுஷனாக நாம் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக நாம் பரிசுத்தவானாக காண்பிப்பது பெருசு அல்ல. தேவனுக்கு நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா? மற்றவர்கள் பார்வையில் நான் உண்மையாக இருக்கிறேனா? அவர்களுடைய செயல்பாடுகளிலே நான் ஈடுபடும் பொழுது நான் உண்மையாக இருக்கிறேனா? அல்லது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாகத்தான் நாம் இருப்பதாக வேதாமம் மிக தெளிவாய் சொல்கிறது. என்னாகமம் 19வது அதிகாரம் 16வது வசனத்திலே இப்படியாய் நாம் பார்க்கிறோம், வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது செத்தவனையாவது மனித எலும்பையாவது பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அதுபோல நம்மிடத்திலே ஒருவர் நம்முடைய தவறான போதனையினாலே, தவறான கொள்கையினாலே ஒருவனை ஆட்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அவன் 7 நாளுக்கு அப்புறம் விடுவிக்கப்படுவானா? இல்லை. அவன் வாழ்க்கை ஃபுல்லாக
அவன் நரகத்திலே தள்ளுகிறது வரைக்கும் அவனை விடுறதில்லை. அவனை அப்படியே விசுவாசத்தில் விழச் செய்து தாங்கள் சொல்வது தான் சரி என்பது போல வேதாகமத்தையே அவன் வசனத்தை காண்பித்து அதற்கு வேறே அர்த்தத்தை சொல்லி லாவகமாக அவர்களுடைய பணத்தை குறிவைத்து எப்படியாகினும் தங்கள் அனுபவித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்களை குழியிலே தள்ளுகிற ஒரு மோசமான செயலிலே ஒருபொழுதும் நாம் பரிசேயரை போல வேதபாரகரை போல இருந்துவிடக்கூடாது. பணத்திலே குறி, வசதியிலே குறி. ஊழியத்துக்கு வர முன்னாடி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்போ நாங்கள் வீடு கட்டிட்டோம், இப்போ நாங்கள் கார் வாங்கிட்டோம், தேவன் எங்களை ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வதிச்சார்? தசம பாகம் வாங்கணும். எங்கே போய் கரெக்டாக கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, பெரிய பெரிய அதிகாரியில் இருக்கிறவங்க, நல்ல சம்பளத்தில் இருக்கிறவங்களையா வீடையாக பார்த்து போய் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், போய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, உங்களை ஊழியத்தை பங்கெடுத்துக்க சொல்லியிருக்கிறாருன்னு பயங்கரமாக பேசி அவர்களை விழத்தள்ளுவது. பணம் 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 என்று எப்படியாயினும் சுய லாபத்தில் ஊழியம் என்ற பெயரிலே கொள்ளையடிக்கிற காரியம். பரிசேயருக்கு இயேசு கிறிஸ்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்ல வார்த்தை இந்த காலத்திலும் அது பொருத்தமாக இருக்கிறது, நாம் மறந்து போகக்கூடாது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த வசனம் நம்மை பார்த்து கேட்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கிறோம்? மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்கிறோம்? உள்ளத்திலே நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? செயல்பாட்டிலே சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? வசனத்தை ஒப்பிட்டு அதன்படி கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் இருக்கிறோமா? மற்றவர்களை விசுவாசத்தில் கீழே விழ தள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? பயங்கர ஊழியமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் உண்மை என்ன? வசனத்தை ஒப்பிட்டு பாருங்கள். எல்லாவற்றிலும் முரண்பாடு, சின்னதிலேயும் முரண்பாடு, பெரியவற்றிலும் முரண்பாடு, கொள்கையிலே வேதாகமத்திலே முரண்பாடு, பெயரில் துவங்கி அடிப்படை விசுவாசம் வரைக்கும் முரண்பாடு. எப்படி நியாய தீர்ப்பில் நாம் நிற்க முடியும்? மிக அற்புதமாய் சத்தியம் என்றால் என்ன என்று வேதாகமம் சொல்லுகிறது. சத்தியத்திற்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படியாவிட்டால் உங்கள் விசுவாசம் வீண் என்று பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுகிறார். முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். சுவிசேஷம் என்றால் என்ன என்று அவர் சொல்லுகிறார். சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இதற்கு சுவிசேஷத்தின்படியே நான் கீழ்ப்படியாவிட்டால், எது சுவிசேஷம்? மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், உயிர்த்தெழணும். நான் என்னுடைய பாவத்திற்கு எதெல்லாம் பாவம் என்று நான் முதலாவது, எதெல்லாம் வேதத்துக்கு விரோதமானது, எதெல்லாம் தவறு என்பதை நான் முதலாவது அடையாளப்படுத்தி நான் அதற்கு மரிக்க வேண்டும், நான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும், நான் உயிர்த்தெழ வேண்டும். எப்படி? வசனத்தை ஒப்பிட்டு பார்த்து வசனத்திற்கு விரோதமான காரியங்கள் என்ன என்பதை நான் புரிந்து அதை விட்டு அதற்கு நான் மரிக்க வேண்டும், தண்ணீரிலே நான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும், நான் வெளியே வர வேண்டும். இதை ரோமர் 6வது அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே நாம் இதை பார்க்க முடிகிறது. நான் மரிப்பதும் கிடையாது, அடக்கம் பண்ணப்படுவதும் கிடையாது, உயிர்த்தெழுதலும் கிடையாது. என்னுடைய பாவங்கள் அப்படியே வச்சுக்கிறோம், முன்னாடி என்ன செய்கிறோமோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். என்ன முன்னாடி வெளியரங்கமாக பண்ண இப்போது யாருக்கும் தெரியாமல் பண்ணுறது. விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம்? எவ்வளோ மோசமான ஒரு செயல்பாடு நினச்சி பாருங்கள். மனம் திரும்புதல் இல்லாமல், நான் பாவத்திற்கு மரிக்காமல், ஊருக்காக உலகத்திற்காக தண்ணீரில் அடக்கம் பண்ணப்பட்டு வெளியே வந்துவிட்டால் ஊருக்கு நான் பரிசுத்தவானாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் கீழே தள்ளப்படுவோம். மனம் திரும்பாவிடில்
அப்படியே கெட்டு போவீர்கள் என்று நம்மை பார்த்து அவர் கேட்கிறார். இதில் பல பேர் மனம் திரும்புதலும் இல்லை, அடக்கமும் பண்ணப்படுறதில்ல, தண்ணியை தெளித்து விட்டுறது. நிறைய பேர் நாங்கள் சின்ன வயசுலேயே ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் அப்படின்வாங்க. அதில் ஒரு கூட்டம் எங்களுக்கு ஞானஸ்நானம் தேவையே இல்லை அப்படின்வாங்க. எல்லா வகையிலையும் சத்தியத்தை எப்படி மாறி 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 பேசவில்லாம் என்று அவர்கள் அதை வளைத்து கொள்கிறார்கள் தங்களுடைய கொள்கைக்கு ஏற்ப. உள்ளத்திலும் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்ற அந்த வசனம் நம்மை பார்த்து கேட்டால் நாம் எப்படி நம்மை ஒப்பிட்டு சொல்ல முடியும்? லூக்கா 11வது அதிகாரம் 44வது வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல் இருக்கிறீர்கள், அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாது இருக்கிறது. நம்மளோட உட்கார்ந்துருக்கிறவன் பக்கத்தில் உட்காந்துருக்க ஒன்றும் தெரியாது. அவங்க பார்வையில் நம்ம பைபிளை தூக்கிட்டு பயங்கரமாக பரிசுத்தவான காட்டிக்கிறோம். நம்ம உள்ளே என்ன இருக்குது? கல்லறைக்கு மேலே ஒருத்தன் உட்காந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் மார்பிள் கிரானைட்லாம் போட்டிருக்கு, அவ்வளோ. ஆனால் உள்ளே எவ்வளோ இருக்குது, மோசமாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் வெளியே எவ்வளவு காட்டிக்கொள்கிறேனோ அது உள்ளே எப்படி இருக்கிறது என்பதை நாமே நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 23வது அதிகாரம் 5வது வசனம், மத்தேயு 23:5, தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி, ஐயோ, மற்றவர்கள் பார்வையில் நான் மதிக்கப்பட வேண்டும், நான் பாஸ்டர், நான் ரெவரண்ட், நான் டாக்டர், தூக்கி போடுங்க. பைபிள் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. நீங்கள் யார்? நான் ஒரு சகோதரன், அவ்வளோதான். நீங்கள் யார்? நான் ஒரு சகோதரி, நான் ஒரு அண்ணன் அல்லது தம்பி அல்லது தங்கை அல்லது அக்கா, அவ்வளோதான். என்னை பாஸ்டர்னு கூப்பிடுங்க, என்னை ரெவரண்ட்னு கூப்பிடுங்க, நாங்கள் டாக்டர்னு போடுங்க, தூக்கி குப்பையில் போடுங்க. இதுக்கு பைபிள் இடம் கொடுக்கவே இல்லை, பட்டத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. டைட்டில், இப்போ பிரதருங்கிறதே இப்போ டைட்டில் ஆயிடுச்சு, பிரதர்ன்னு சொல்கிறதே இப்போ டைட்டில் ஆயிடுச்சு. இப்போ ஒரு காலத்தில் சகோதரன் அப்படிங்கிற அன்பினாலே அழைக்கப்பட்ட ஒரு காரியம், இவர் யார்? இவர் எங்கள் அண்ணன், இவர் யார்? எங்கள் தம்பி, எங்கள் அண்ணன் இவர் அப்படின்னு சொல்கிறத போய் இப்போ ஒரு பிரதர் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம். ஏன் அப்படின்னா அது மக்கள் அதை டைட்டிலாகவே எடுத்துக்கொண்டார்கள். இப்போ அதுவே இப்போ தப்பாக இருக்குது. பைபிள் அதை அங்கீகரிக்கவே இல்லை. யூ cannot have a title for you. வேதாமம் அதை படிக்க படிக்க நமக்கு அநேக கேள்விகளை நம்முள் எழுப்புகிறதை நாம் கவனித்து அதை திருத்திக் கொள்ள வேண்டும். எரேமியா 17வது அதிகாரம் 9-10 வசனங்கள், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும்னா டிசீட்ஃபுல், அப்படியே மாயமாக மாற்றி விட்டுருமா. திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அது அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாக இருக்கிறேன். அவர் தெரியும் நீ யார், எப்பேற்பட்ட தில்லாலங்கடி அப்படின்னா அவருக்கு தெரியும். உலகத்தில் நீங்கள் வேஷம் போட்டுட்டு போயிடலாம், நியாய தீர்ப்புக்கு முன்னதாக நம்மை அவர் அடையாளப்படுத்தி விடுவார். நான் எவ்வளவு பரிசுத்தவான என்னை காட்டிக்கொள்ளலாம், மற்றவர்களுக்கு முன்னாடி நான் என்னை எப்படினாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம், பயங்கரமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் ஆவி எடுக்கப்படும் பொழுது என் ஆண்டவர் என்னை பார்த்து அவருடைய வலது பக்கத்துக்கு கொண்டு போகணுமே ஒழிய என்னுடைய வலது பக்கத்துக்கு கொண்டு போகக்கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னுடைய வலது பக்கத்துக்கு என் ஆண்டவர் என்னை அனுப்பிட்டார்னா அது அவருடைய இடது பக்கம், அப்படி அல்ல அவருடைய. ஏன்னா எனக்கு எதிராக உட்கார்ந்துருக்கிறார், ஆப்போசிட்டில் அவர் உட்கார்ந்துருக்க, அவரை நோக்கி நம்ம போகிறோம் நியாய தீர்ப்புக்கு. வாருங்கள் என்னுடைய வலது பக்கத்துக்கு வாங்க அப்படின்னு அவர் சொன்னால் அதுதான் நமக்கு சக்ஸஸ். நமக்கு எது சரி என்று நாம் வாழ்ந்தோம் என்றால் அது அவருக்கு லெஃப்ட் ஹேண்டாக போயிடும், நாம் தள்ளப்பட்டு போவோம். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். லூக்கா 16வது அதிகாரம் 15வது வசனம், 16:15.
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. ஸோ கவனமாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு ஒரு வேளை பிடிக்காமல் இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், தலைவலிக்கலாம், ஒரு மாதிரி சோர்வாக இருக்கலாம், தூக்கமாக வருது பிரதர் அப்படிங்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் நாம் வசதியாக இருந்தால் நாம் கீழே விழ தள்ளப்படுவோம். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாய் நாம் இல்லாமல் உண்மையான ஒரு மனுஷனாக தேவனுக்கு முன்பதாக, உண்மையான மனுஷியாய் தேவனுக்கு முன்பதாக அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. புதிய தலைப்பில் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமேன்.